அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 3, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 1, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் ஐஜிஎம்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கட் ஆஃபால் நமக்கு வந்து எவ்வளோ சீட் வந்து இன்டேக் பண்ணுறாங்க, எந்தெந்த கோட்டாக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்றத இந்த ஷார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நான் சொன்னேன். இந்த 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எது அப்படின்னா மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா, பிம்ஸ், பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் பாண்டிச்சேரியில் இருக்குது. இது இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 4 இருக்குது. இதெல்லாம் தனி. சரிங்களா? இப்போது இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட் இன்டேக் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில், அதாவது பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு, இது கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட் இன்டேக் இருக்குது மொத்தத்தில். இந்த 150 சீட்டில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, அதாவது சென்டர் கவுன்சிலிங் மூலமாக வர மாணவர்களுக்கு 57 சீட்டும், மைனாரிட்டி கோட்டா கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 75 சீட்டு கொடுக்குறாங்க. இது கிறிஸ்டின் இன்ஸ்டியூட் அப்படின்றதுனால என்ஆர்ஐக்கு ஒரு 18 சீட் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. மணக்குள விநாயகரில் வந்து 250 சீட்டு ஓவரால் இன்டேக்கு. இந்த 250ல் கவர்மெண்ட் கோட்டாக்கு, அதாவது சென்டர் கவுன்சிலிங் மூலமாக வர மாணவர்களுக்கு 92 சீட் இருக்குது. இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரவங்களுக்கு 38 சீட்டுமே இருக்குது. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 சீட்டு. இந்த அதர்ஸில் எல்லா மாணவர்களும் வர மேனேஜ்மெண்ட்டுன்னா இது மட்டுமே இல்லை. இந்த அதர்ஸ் 120 சீட் சொன்னாலே இந்த அதர்ஸில் எந்த ஸ்டேட்லேருந்து யார் வேணால் வந்து கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட இதுவுமே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு மாதிரி தான் கணக்கில் வந்துடும். வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 250 சீட்டு. இதில் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து 91 சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க சென்டர் கவுன்சிலிங் மூலமாக வர மாணவர்களுக்கு. இது வந்து தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூட் அப்படின்றதுனால 121 சீட்டு தெலுங்கு மைனாரிட்டி கொடுப்பாங்க. இந்த மைனாரிட்டி எல்லாமே கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. என்ஆர்ஐக்கு ஒரு 38 சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த ஷார்ட்டில் இன்னும் மற்ற டீட்டெயிலை நம்ம எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.